ஓகே, ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் பெரிய ஹாய். ஓகே, நீங்க ஸ்டேட் போர்ட் கரிக்குலம் படிச்சுட்டு இருக்கேன், நான் சிபிஎஸ்சி கரிக்குலம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஐஐடி ஜேஇ மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியல நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கா? ஃபைன். உங்களுக்கு என்னென்ன டாபிக் படிச்சா நான் எவ்வளவு மார்க் வாங்குறதுன்னு தெரியலையா? உங்க எல்லாருக்கும் தான் இந்த சூப்பர் டூப்பரான வீடியோ. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணணும். மேம், நான் சிபிஎஸ்சி கரிக்குலம் படிக்கிறேன், நான் எப்படி படிக்கணும்? மேம், நான் ஸ்டேட் போர்ட் கரிக்குலம் படிக்கிறேன், எனக்கு எப்படி படிக்கணும் தெரியலையே அப்படின்றவங்களுக்கு இந்த கரிக்குலம் பத்தியும் ஒரு கிளாரிட்டி, ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். தேர்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு டாபிக்குமான எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்து பார்க்க போறோம். எல்லாரும் எதிர்பார்க்கிற மேம் ஈஸியா ஷார்ட்கட் சொல்லி கொடுங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போறோம் இந்த வீடியோல. ஐஐடி ஜேஇ மெயின்ஸ்ல உங்களுக்கு 30 to 35% எந்த சாப்டர் வெயிட்டேஜ் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா. இதுல உங்களுக்கு 7 லெசன் கவர் ஆயிடும். இது எல்லாமே இந்த 7 லெசன் உடைய பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு 9th இது இருக்கும். ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு, சிபிஎஸ்சிக்கு நீங்க +1ல படிச்சிருப்பீங்க, ரைட்? சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கண்டென்ட் படிக்க பத்தாம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல எந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க, ஒவ்வொரு சம்ஸ் ப்ராடக்ட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும். செகண்ட், சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஸ்டேட் போர்ட் பசங்க உங்களுக்கு ஏபி தெரியும், ஜிபியும் தெரியும், 10th நீங்க படிச்சிருப்பீங்க செகண்ட் சாப்டர்ல. பட் சிபிஎஸ்சி பசங்க நீங்க 10thல ஏபி மட்டும் படிச்சிருப்பீங்க, உங்க +1ல தான் நீங்க ஜிபி படிப்பீங்க. ஓகேங்களா? சோ ஏபிக்கும் ஜிபிக்கும் அவ்வளோ பெரிய சேலஞ்சா கிடையாது, ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இந்த சாப்டர்ல ஃபார்முலாஸ் உடைய யூசேஜ் எங்க வரும், எந்த மாதிரி क्वेश्चनக்கு எந்த ஃபார்முலா நான் போடணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா ஏபிக்கும் ஜிபிக்கும் क्वेश्चन சிமிலாரிட்டியா இருக்கும். அப்போ இந்த क्वेश्चन ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா இல்ல ஜிபி ஃபார்முலா யோசிக்கிறதுக்கு முன்னாடி क्वेश्चन உடைய டிஃபரன்ஸ் சேமா இருந்தா எனக்கு அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். क्वेश्चन உடைய ரேஷியோ சேமா இருந்துச்சுன்னா அது எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்ச அப்படின்னா எனக்கு क्वेश्चனை வேரியேட் பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, ஹச்பி வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியா டாபிக். உல்டா ஆஃப் ஏபி, ஏபி ரெசிப்ரோக்கல் பண்ண அப்படின்னா உனக்கு அது ஹச்பி. சோ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், சம்ஸை போய் அதையே படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சம்ஸை முன்னாடி பரட்டி பார்த்து வச்சுக்கோயே, உனக்கு கண்டென்ட் பத்தி சூப்பரா தெளிவா கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கரிக்குலம் புக்லயே. சிபிஎஸ்சி புக்கை பாருங்க, ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட் புக்கை பாருங்க, அதை தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீ ரீட் பண்ணி பார்த்தனா உனக்கு கான்செப்டை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இதை ரீட் பண்றதுனால என்ன மேம் எனக்கு பெனிஃபிட் நீ பார்த்தனா, क्वेश्चனை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு உனக்கே தெரியாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றப்போ அக்யூரசி ஜாஸ்தி ஆகும். நீ ஃபார்முலா கரெக்டாக போட ஆரம்பிப்பீங்க, செம்ம ஈஸி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பேசியாச்சு. தேர்ட், பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரத்துல எனக்கு 5 டைப் ஆஃப் மெயின் क्वेश्चंस இருக்காங்க. இந்த 5 டைப்புக்கு எனக்கு என்னென்ன ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா எனக்கு என்னது, எனக்கு ஃபார்முலால TR + 1 = NCR x for n minus r y for r நம்ம போடுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம்னா, n உடைய பிளேஸ்ல r உடைய பிளேஸ்ல எந்த வேல்யூ போடணும் தெரியாது. இதான் மிகப்பெரிய டிராபேக். அப்போ இந்த டாபிக் நீ படிக்கும் போதே நான் n-க்கு எந்த வேல்யூ போடணும், r-க்கு எந்த வேல்யூ போடணும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சு அதை ஒன் டைம் நீ லேர்ன் பண்ண அப்படின்னா, without studying you have to learn the topic. ஒன்ஸ் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு ஃபார்முலா ஒன்ஸ் நல்ல மனசுல ஏறிடுச்சு, அப்ளிகேஷன் கண்டென்ட் ஏறிடுச்சு அப்படின்னாலே சம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் பசங்களா. ஃபோர்த், பிஎன்சி, என்னோட ஃபேவரட் டாபிக், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ பிஎன்சில பாத்தீங்கன்னா செலக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். செலக்ஷன் மட்டும் பண்ணா எனக்கு காம்பினேஷன், செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணா எனக்கு பெர்முடேஷன். அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் இந்த எல்லா கேள்வி 10th மாதிரியோ 7th மாதிரியோ தம்பி இது பெர்முடேஷன் பா இது காம்பினேஷன் பான்னு கேட்க மாட்டாங்க. they used to give you the question, they used to give you the challenge. நம்ம question ரீட் பண்ணி இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ ஒன்ஸ் திங்க் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு எந்த ஃபார்முலான்ற ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஏன் இதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ்னா,
யூ டோன்ட் பிலீவ் மை டியர் பசங்களா, இது ஃபுல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் கண்டென்ட் இல்லைங்களா? நம்ம 9th இருந்து படிச்சது, நம்ம 8th பேசிக்ஸ் படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா பேஸ்ட் கண்டென்ட் நீ 8th இருந்தே படிக்கின்றப்போ உன்னால முடியும். நீ நம்பு உன்னைய. நீ ஃபார்முலாஸ் தெளிவா படிக்கிறத தாண்டி ஒரு செகண்ட் ஃபார்முலா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஃபார்முலால tr+1 is equal to ncr x power n minus r y power r அப்படின்னா இது ஃபார்முலா படிக்கிறீங்க. பட் ஃபார்முலால tனா எனக்கு என்னது, rனா எனக்கு என்னது, nனா எனக்கு என்னது அப்படின்ற டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சு நீ படிச்ச அப்படின்னா கொஸ்டின் எவ்வளவு ட்ரிக்கியா கொடுத்தாலும் யூ கேன் மேனேஜ், யூ கேன்.